இப்போ ரசூல்லா வந்து இப்போ மரணிக்க போகிறாங்க, மரணிச்சிட்டாங்கன்னு வைங்க. அந்த மரணிக்கிற நேரத்தில் ரசூல்லா வந்து வசியத்து செஞ்சாங்க. எதுக்கு வசியத்து செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வரணும் என்று வசியத்து செய்தார்கள் என்று ஷியாக்கள் ராபிஜியாக்களுடைய நூல்களில் அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். வசியத்து செஞ்சாங்கன்னு எப்படி? எனக்கு பிறகு அலியைத்தான் நீங்கள் ஆட்சியாளர் ஆக்கணும்னு ரசூல்லா வசியத்து பண்ணினாங்க என்று பரப்புகிறாங்க. அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த வசியத்தை மீறி அபூபக்கர் உமர் உஸ்மான் எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, இவர் கிடைக்க வேண்டிய ஆட்சியை அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க, அதனால் எல்லோரும் காஃபிரா போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணமே என்னன்னு கேட்டால், அலிக்கு வந்து வசியுல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாவுடைய வசியுர் ரசூல்லாவுடைய வசியத் செய்யப்பட்டவரும்பாங்க. அந்த விஷயம் நெசமா வசியத் செஞ்சாங்களா? எனக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வரணும் என்று ரசூல்லா வசியத் செஞ்சாங்களான்னு கேட்டால், இது குறித்து ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் 4451 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஆயிஷாட்டா என்று கேட்குறாங்க, அவுசா இல் அலியின் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசா இல் அலியின், ரசூல்லா வந்து அலிக்கு வசியத் செஞ்சார்களே என்று ஆயிஷா நாயிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார். ரசூல்லா வந்து மரண வேளையில் கடைசி நேரத்தில் நான் மூத்தா போயிடுவேன், எனக்கு பிறகு ஆட்சி வந்து அலி தான் வரணும், இதை நான் உங்களுக்கு வசியத்து பண்ணுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்று ஆயிஷா நாயிட்ட வந்து என்ன செய்கிறார், அஸ்வதுங்கிறவர் சொல்கிறார். அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, மன் காலஹு, யார் சொன்னாத, யார்ப்பா சொல்லணும்? ரசூல்லாவுடைய கடைசி நேரத்தில் இருந்தால் நான் தானே சொல்ல முடியும். அதை ரசூல்லாவுடைய கடைசி 5 நாளும் என்கிட்ட தானே இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, லக்கத் ராயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னில முஸ்னிதத்துஹு இலா சத்ரி, நான் வந்து என்னுடைய மார்போடு அவர்களை அணைத்து கொண்டிருந்தேன், என்னுடைய நெஞ்சில் தான் சாஞ்சிருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த மரணிக்கிற கடைசி நாட்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ரசூல்லா வந்து அப்படியே அவங்க ஆயிஷா நாயுடைய மார்போடு அப்படி சாஞ்சிக்கிடுவாங்க, சாய்ந்த நிலையில் இருந்தார்கள். அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு தட்டை கொண்டு வர சொல்லாங்க. கொண்டு வந்து கொடுக்குறோம்ல, தட்டு கையை விட்டு விழுந்துருச்சு. ஃபமா ஷார்த்து கைஃப் அவுசாயில் அலியின், கடைசி நேரத்து நிகழ்வு இதுதான் என்று சொல்லும் பொழுது எப்படி அலிக்கு வசதி பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு கடைசி நேரத்தில் என்ன, ஒரு தட்டை கொண்டு வர சொன்னால் கடைசி வார்த்தை, ஒரு தட்டு எடுத்துகிட்டு வாங்கங்கிறான். தட்டு வந்து கையில் கொடுக்கும், கீழே விழுந்துருச்சு. இதுதான் இருக்கும் பொழுது எங்கே போய் அலிக்கு வசியத்து செஞ்சாங்க? கடைசியாக மூத்தா போகும்போது கடைசி வார்த்தை இதான்னு சொல்கிறீங்களே, கடைசி வார்த்தை இதானப்பா, ஒரு வார்த்தையுமே இல்லையே, தட்டு கேட்டது தான் நடந்திருக்குது அப்படின்னு ஆயிஷா நாய் பார்க்குறாங்க. அதனால் ஷியாக்கள் வந்து அலிதான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு ரசூல்லா எந்த வசியத்தையும் செய்யலை. அப்போ ரசூல்லா வசியத் செஞ்சதாக இருக்கிற, வசியத் செஞ்சார்கள்னு சில ஹதீஸில் இருக்குது. சும்மா ரசூல்லா பிறகு வசியத் செஞ்சார்கள் அப்படின்ட்டு வரும். அப்போ என்ன வசியத் செஞ்சாங்க அப்படின்னவுடனே, இந்த எழுதி கொடுப்பாங்கல்ல, பேப்பர் கொண்டு எழுதி தரேன் எல்லாம் கூச்சல் வந்துடும். பிறகு எழுதியும் கொடுப்பாங்க. அந்த எழுதி கொடுத்துல என்ன வசியத்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டவுடனே, குத்திபாலன் நாசில் வசியத்து, அவங்க மக்கள் மீது வசியத்து எழுதப்பட்டது. என்ன வசியத்து செய்யப்பட்டதுன்னொன்னே, கால அவுசாபி கிதாபில்லா, ரசூல்லா வசியத்து பண்ணாங்க. வசியத்து கடைசியாக எழுதி கொடுத்தது என்னென்னு கேட்டால், கிதாபுல்லாவை கொண்டு வசியத்து செஞ்சார்கள். கிதாபுல்லான்னா குரான், அல்லாவுடைய வேதம், அல்லாவுடைய வேதத்தை பற்றி வசியத்து செஞ்சார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிறகு உங்கள்கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த குரான் தான் தீர்ப்பளிக்கும், குரான் படி நடக்கணும், குரானை மீறிடாதீங்க, குரானுக்கு எதிராக வாழ்க்கை அமைச்சிக்கிறாதீங்கன்னு சொல்லி அவங்களுடைய கடைசி வசியத்தாக எழுதி ஒன்று கொடுத்தார்கள். அந்த எழுதி கொடுத்த வசியத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், கிதாபுல்லாவை கொண்டு தான் வசியத்து செய்தார்கள் என்று அப்துல்லா இப்னு அபு அவுஃபா என்கிற ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, இது அறிவிக்கிறாங்க. புகாரில் 4460 ஹதீஸில் இருக்குது. இது ஒரு விஷயத்தை, அந்த ரசூலுல்லாவுக்கு பிறகு இவர் தான் ஆட்சிக்கு வரணும் என்பதில் தான் அந்த ஷியாக்களுக்கும் நமக்கு மத்தியில் முக்கியமான கருத்து வேறுபாடு வருது. அந்த கோவத்தில் தான் எல்லாரையும் காஃபிருங்கிறாங்க. சரியா? அதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன். எந்த ஒரு வசியத்தும் அவங்க எழுதி கொடுத்த வசியத்தில் வந்து கிதாபுல்லாவை பின்பற்ற தான் சொன்னார்கள். கடைசியாக வாயினால் ஏதாவது வசியத்து பண்ணாங்கன்னா ஒரு வசியத்தும் பண்ணலை. கடைசி வார்த்தை என்னது, ஒரு தட்டை கொண்டுட்டு வா, அதான் அது கடைசி வார்த்தை. அதுக்கு பிறகு எந்த ஒரு வசியத்தும் செய்யலை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, நமக்கு ரசூல்லா இவருக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. ரசூல்லாவுடைய மகளை கட்டினாருங்கிற ஒரு நெருக்கத்தோட, ரசூல்லாவுடைய சின்ன வாப்பா மகன்ற ஒரு தம்பிங்கிற ஒரு நெருக்கம் ஒன்று இருக்கிறது. அதுபோக இவருடைய தகப்பனார் ரசூல்லாவை எடுத்து வளர்த்தது, இவங்க வந்து அலி எடுத்து வளர்த்தது என்கிற ஒரு நெருக்கமும் இருக்கிறது. இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு பிறகு நமக்கு தான் ஆட்சி வரும், நமக்கு தான் தருவாங்க, தந்தால் நல்லா இருக்கும் என்று ஆசைப்பட்டார். ரசூல்லாவுக்கு அடுத்து இருக்கிற நம்ம தான் என்று அவர் நினைத்திருக்கிறார். அலி அவர்கள் வந்து ரசூல்லாவுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு தான் வரும்
ஏன்னுட்டா நமக்கு பல ரசூல்லாவோடு மற்றவங்களில் உள்ளதை விட நமக்கு நெருக்கம் அதிகம் இருக்கிறது அப்படி நினச்சிருக்கிறார். அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சில சம்பவங்கள் நடக்கிறது. இது புகாரில் 4447வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல்லா வேதனையில் இருப்பாங்கள்ல, அப்போ உள்ளக்க வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனையோடு இருக்கும் பொழுது வந்து அவங்கள வேதனையோடனா கடைசி நேரத்துடைய சம்பவம் இது. ஆயிஷா நாய் சொல்கிறாங்கள்ல, அதை ஒட்டுன ஒரு சம்பவம். அப்போ வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்துவிட்டு இனிமேல் தேராது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வெளியே வர்றார். அப்போ ஹரஜமின் நிந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹில் ஃபீஹி, எந்த நோயில் அவர்கள் எந்த வேதனையில் மரணித்தார்களோ அந்த நோயில் இருந்து ரசூலுல்லாஹை பார்க்க போயிட்டு அலி வந்து வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே காலநாஸ் மக்கள்லாம் கேட்டாங்க, யா அபா ஹசன், அபுல் ஹசனை. அபுல் ஹசன் தான் அவரை கூப்பிடுவாங்க. அலி பேராக இருந்தாலும் அவருடைய மூத்த மகன் ஹசன் இருக்கார்ல, அதனால ஹசனின் தந்தை அப்படிங்கிற பேரில் யா அபா ஹசன், அபுல் ஹசனே, கைஃப் அஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி வந்து ரசூலுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தானே பார்த்துட்டு வர்றாரு, மக்கள்லாம் பார்க்க போக முடியலை. அவர் அலி சொன்னார், அஸ்பஹ பி ஹம்தில்லாஹி பாரியன், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அருளை கொண்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அப்படி தானே சொல்லுவோம், நல்லபடி தான் இருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பாஸ் அங்கே நிற்கிறார். அப்பாஸ் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு சகோதரர். பெரியவாப்பா சின்னவாப்பாங்கிறதுக்கு தனி சொல் அரபியில் கிடையாது. தகப்பனின் சகோதரன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பெரியவாப்பான்னு சொல்லிக்கிறோம், சில வாப்பா சின்னவாப்பான்னு சொல்லிக்கிறோம். அது இந்த மூத்தவர் யாருன்னு தனி ஆதாரம் கிடைக்கலன்னு சொன்னால் அப்படி சொல்லிக்கிறோம். ஆனால் அப்பாஸ் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்கார்ல, அவருக்கு சகோதரர், அது பெரியவாப்பா அல்லது சின்னவாப்பான்னு வச்சுக்கிறோங்க. அப்போ அப்பாஸ் அங்கே நிற்கிறாங்க. அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னா அலி கையை பிடிக்கிறாங்க. ஃபஹத பியதிஹி அப்பாஸுன்னு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னா அலியுடைய கையை, இப்போ ரசூலுல்லாஹ்வை நோய் விசாரிச்சுட்டு வெளியே வர்றாருல, வெளியே வந்தோன்னே அவர் கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு காலலகு, அவருக்கு அப்பாஸ் சொல்கிறாரு. அப்பாஸ் யாருன்னா அவருக்கு வந்து மகன் மாதிரி தான். அப்பாஸுடைய சகோதரர் தான் அபு தாலிபு, அபு தாலிபுடைய மகன், தம்பி மகன். அதனால் தம்பி மகன் அண்ணன் மகன்கிட்ட அலிகிட்ட சொல்கிறாரு, அந்த ஒல்லாஹி பாத சலாத்தின் அப்துல்லா ஷா, 3 நாளைக்கு பிறகு அவர் கணிச்சிட்டார் 3 நாளைக்கு தான் ரசூலுல்லாஹ் இருப்பாங்கண்டு. அவங்க படுற வேதனையெல்லாம் பார்த்துவிட்டு அதிகபட்சம் 3 நாளைக்கு தான் தாங்கும்னு அப்பாஸ் முடிவு பண்ணிட்டார். அவர் சொல்கிறாரு, அந்த அலியே ஒல்லாஹி பாத சலாத்தின், 3 நாளைக்கு பிறகு அல்லாஹ் மீது சத்தியமாக அப்துல்லா ஷா, நீ மற்றவங்களுக்கு அடிமையாகிடுவாய், வேறு ஆளுக்கு அதிகாரம் போயிடும். அப்துல்லா ஷான்னா கைத்தடிக்கு அசான்னு சொல்லுவாங்க, அது அதிகாரங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதிகாரத்தின் அடிமையாகி விடுவாய், 3 நாளைக்கு வரைக்கும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் வாங்க எல்லா முக்கியத்துவம்லாம் போய் இருக்கும். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் வேறு யாருக்கும் அந்த ஆட்சி போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்கள தான் நீங்கள் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி இவர் மகன்கிட்ட என்ன செய்கிறாரு, தம்பி மகன்கிட்ட அப்பாஸ் வந்து கிளப்பி விடுறாரு. மேலும் சொல்கிறார், ஒ இன்னி ஒல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமாக, இல்லை அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுத்தவஃபா மின் வஜீஹி, ரசூலுல்லாஹ் வந்து இந்த வேதனையில் மரணித்து விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போ வந்திருக்கிற அந்த நோய் வந்து அதிலே மூத்தா போயிடுவாங்க நான் கருதுகிறேன். ஏன்னு கேட்டால், இன்னில் ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மூத், அப்துல் முத்தோடைய வழித்தோன்றல்கள் வந்து மூத்தா ஒரு நேரத்தில் முகம் எப்படி மாறும் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எங்கள் பாப்பா, எங்கள் அண்ணன், தம்பி, இப்படி நிறைய பேர் மூத்தா போயிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை இருக்குது. அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய இப்படிலாம் ஒரு கூறு இருக்குதான்னு தெரியல, அவர் நினச்சிருக்கார் அப்படி. அப்துல் முத்தலிபுடைய மகன் பிள்ளைகளுடைய முகம் வந்து மரணிக்கும் போது எப்படி மாறும் என்பதை நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த மாற்றம் இப்போ வந்துருச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. அதனால் 3 நாளைக்கு தான் இது இருப்பாங்க, 3 நாளைக்கு பிறகு நீ யாருக்கும் அடிமையாகி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அலிகிட்ட சொல்கிறார், 3 நாளைக்கு பிறகு உன் நிலைமை என்ன ஆகும் தெரியலையப்பா, இந்த மரியாதை இதெல்லாம் எழுந்ததெல்லாம் போயிடும் போல இருக்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ இதுஹப்பினா இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம என்னை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டு போ, நம்ம 2 பேரும் போவோம். போய் வந்து ஃபல நஸ் அல்ஹு, நம்ம அவங்கள்ட்ட கேட்போம், ஃபீமன் ஹாதல் அம்ரு, இந்த அதிகாரம் யாருக்கு என்று கேட்போம். நீங்கள் மூத்தா போக போகிறீங்க, உங்களுக்கு பிறகு இந்த அதிகாரம் ரசூலுங்கிற அதிகாரத்துக்கு யாரும் வர முடியாது, ஜனாதிபதிங்கிற அதிகாரத்துக்கு யார் வரத்தானே வேணும், அதை கேட்குறாங்க. ஃபல நஸ் அல்ஹு, நாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுப்படுவோம், ஃபீமன் ஹாதல் அம்ரு, இந்த அம்ரு, இந்த காரியம், அதாவது இந்த அதிகாரம் யாருக்கு என்று கேட்போம்
யாருக்குன்னு சொன்னால் மௌத்துக்கு பிறகு, ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு இது யாருக்கு சேரும்னு கேட்போம். இன்கான ஃபீனா, நமக்கு உள்ளதாக இருக்குமே என்னால் அலிமனா தாலிக்க, நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ரசூலுல்லாஹ் வந்து அலியை நீ தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டார்களே, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ இன்கான ஃபீ கைரினா, வேறு ஆளுக்குன்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிம்னாஹு, அதையும் அறிந்து கொள்வோம். அவுசாபினா, நமக்கு அதை வசியத் செஞ்சுருவாங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம், போய் கேட்டோம்னு சொன்னால் அலிதான் அடுத்த ஜனாதிபதினா அவங்க வாயினால் சொல்லிவிடுவாங்க, வசியத் செஞ்சுருவாங்க, எல்லோரும் தெரிஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன செய்கிறது அப்படின்னு வந்து செய்கிறாருன்னா அலிகிட்ட கேட்குறாரு. இப்போ கால் அலியும், அலி என்ன செஞ்சார்னு கேட்டால், இன்னா ஒல்லாஹி, அல்லா மேலே சத்தியமாக லைன் அல்நாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் நாம் இதை கேட்டு மனஅனாகா, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது என்று மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், லா யோத்தீனாக நாசு பாதகு, அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரவே மாட்டாங்களே, பேசாமல் விட்டுட்டு போனால் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறோம், நமக்கு என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போய் கேட்டு உங்களுக்கு பிறகு யாரை ஜனாதிபதி ஆக்குறேன்னு கேட்டு உன்னை ஆக்கலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு காலத்திலே மக்கள் தராமல் போயிடுவாங்களே. அவர் சொல்கிறார் எப்படி, வல்லாஹி லைன் சஅல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த அதிகாரத்தை நம்ம கேட்டு இப்போ மனஅனாஹா, அவர்கள் நமக்கு அதை மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், லா யூத்தீனாக நாசு பாதகு, அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரவே மாட்டார்கள். வல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமாக, லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட நான் இதை கேட்க நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் ஆசைப்படுறாங்க. அதாவது இப்போ நம்ம கேட்டு தரவும் செய்யலாம், தராமையும் போயிடலாம். அது தந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, தரலைன்னு சொன்னால், உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், எந்த காலத்திலும் நம்ம ரசூலுல்லாஹ்க்கு கேட்டும் கொடுக்கவில்லை, இவர் தனக்கு விரும்பி கேட்டார், அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் கொடுக்கவில்லைன்னு மக்கள்கிட்ட பதிஞ்சு போச்சுன்னு சொன்னால் பிரிதொரு காலத்தில் வர்ற வாய்ப்பும் கூட இல்லாமல் போய்விடும். அதனால் நம்ம பேசாமல் இருந்துக்கணும், கேட்டுற வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார்னு இருக்குது. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், அது வந்து அந்த ஆசைப்பட்டிருக்கார், இப்போதைக்கு இல்லாட்டாலும் பிந்தியாவது நமக்கு அது வரணும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கார் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. இது புகாரில் 4440. இதெல்லாம் சொல்ல போனோம்னா சஹாபாக்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, பதவிக்கு ஆசைப்பட்டதாக சொல்கிறாங்கன்னா இருக்கிறதானே சொல்கிறோம். புகாரி தானே பதிவு பண்ணி வச்சுருக்கிறார், நீங்கள் தானே புகாரில் உள்ள எல்லாம் சரியான ஹதீஸுங்கிறீங்க. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கணுங்கிறீங்க ஒரு பக்கத்துக்கு, இன்னொரு பக்கத்துக்கு வந்து அது அந்த விஷயம் உங்களுக்கு வந்து மனசு ஏற்றுக்கிற முடியலைன்னா என்ன செய்கிறீங்க, இப்படி சஹாபாக்கள் இப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்கன்னு தானே இப்போ இருக்க. புகாரி போய் சொல்கிறான்னு சொல்லுங்கள். இப்போ சொல்லுவார்கள்னா சொல்லியிருக்கிறாரு, அப்பாஸ் சொன்னார் 3 நாளைக்கு பிறகு 3 நாளைக்கு போயிடுவாங்க, அந்த நேரத்தில் சொல்லலாமா முதல்லன்னு கேட்குறோம். இந்த நேரத்தில் எதை சொல்வது, அவர் ரசூலுல்லாஹ் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எல்லாருடைய முகத்தையும் நான் பார்த்துருக்குறேன், மூத்தா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் பேசுவாங்க என்று நம்ம சொல்கிறோம்ல. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்களை திட்டிவிட்டாங்க. வரலாறுப்பா, நீ ஏற்றுக்கிட்ட வரலாறு, இட்டுக்கட்டப்பட்ட ஷியா வரலாறு இல்லை, நீ நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்ட ஆதாரப்பூர்வம் ஆத்தண்டிக்கான, நாங்களும் ஏற்றுக்கிட்ட நீங்களும் ஏற்றுக்கொண்ட ஆத்தண்டிக்கான அறிவிப்பாளரை கொண்ட ஹதீஸில் தான் இது இருக்குது. அதனால் இந்த மாதிரி விரும்பி இருக்கிறாருன்னா மறுத்துற இயலாது. மனுஷனுக்கு இந்த பதவி விரும்பாத எவனும் இருக்க மாட்டாங்க, நல்லா விளைக்கிறங்க. பதவிங்கிறது அப்படி ஒரு பெரிய ஒரு பெரும் போதை, எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் யாரும் அடிபட்டு போயிடுவாங்க, அது விஷம் அது. அடுத்ததாக வந்து இன்னொரு செய்தியும் பார்க்கணும். அப்போ இவர் வந்து அபூபக்கரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, சொல்ல மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போன பிறகு உள்ள சம்பவத்தை, மூத்தா போன பிறகு யார் ஆட்சியாளர், பெரிய சண்டை கண்டையெல்லாம் நடந்து கடைசியாக என்னமாவதுன்னு கேட்டால் அபூபக்கரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்தா மதீனாவாசிகள்லாம் சாத் இப்னு முஆதா சொல்கிறாங்க அவருக்கு ஆதரவு இல்லை, எல்லாரும் உமர் வந்து அபூபக்கரை பையத்து செய்கிறாரு. இருந்த மக்கள்லாம் ஓடி வந்து நீங்கள் தான் கையை கொடுத்து சத்தியம் பண்ணிட்டாங்க. எல்லாம் இவர் அபூபக்கரின் கீழே எல்லாம் அமைஞ்சு போச்சு, எல்லாம் இவர் தான் ஆட்சியாளர்னு உருவாகி போச்சு. அப்படி உருவான உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதில் வந்து முக்கியமான சிலரை காணோம். யாரை காணோம்னா அலியை காணலை. பையத்து செய்யும்போது நெருக்கடியான கட்டம், அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதில் அன்சாரிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சாத் இப்னு முஆத் அவர்களை ஜனாதிபதி ஆக்கணும்னு அங்கே ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு நிற்கிறது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தான் இவங்க போய் நிற்கிறாங்க, உங்களுக்கு ஒரு அமீர் எங்களுக்கு அமீர்னு பஞ்சாயத்துலாம் நடக்கிறது. இவ்வளவு நடக்கிற நேரத்தில் இதில் இவர் ஒரு ரோல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அலி அவர்கள் எந்த ரோலும் பண்ணலை.
இதில் எதுக்குமே போகலை, இதுலேயும் கலந்துக்கிறல, இப்படி அப்செட்டாக போய் ஒதுங்கி இருக்கிறார். ஒதுங்கி இருந்துட்டு அபூபக்கர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்ன உடனே இவர் வந்து அபூபக்கருக்கு பையத் செய்யலை. எல்லாரும் செய்கிற மாதிரி நீங்கள் தான் தலைவர்னு பையத் செய்யணும்ல. இதுவும் நானாக சொல்லலை, இது புகாரில் 4200 நிறைய ஹதீஸில் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக அந்த வாய்ச்சி உங்களுக்கு அர்த்தம் செய்கிறேன். புகாரில் 4240வது ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஃபாத்திமா நாயகி மரணித்த உடனே அபூபக்கர் கூட சொல்லாமல் என்ன பண்ணிட்டார், அலி வந்து ராத்திரி அடக்கம் பண்ணிட்டார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் மூத்தாகி ஒரு 6 மாதத்தில் அவங்க மரணிச்சிடுறாங்க. அபூபக்கர் ஆட்சியில் இருக்கிறார். ஆனால் அந்த மரணித்த செய்தியை வந்து ஜனாதிபதிங்கிற முறையில் இல்லாட்டாலும் அவர் நண்பருங்கிற முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உற்ற தோழருங்கிற முறையில் அவங்களுக்கு சொல்லி இருக்கணும். அவங்களுக்கு சொல்லாமல் இவரே அலியை நெஜரால் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டார். அடக்கம் பண்ணவுன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால், மக்கள் மத்தியில் ஃபாத்திமா இருக்கிறாங்கங்கிறதுக்காக தான் அலிக்கு ஒரு மரியாதை இருந்துச்சான். அதுக்கு பிறகு மரியாதை போயிடுச்சான். அது எப்படி செய்கிறான்னு கேட்டால், புகாரில் வரக்கூடிய ஹதீஸு, இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹாபியுடைய பேர் என்னென்னு கேட்டால் ஆயிஷா நாய் தான் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாய் அறிவிக்கிற ஹதீஸில் இருக்கிறது, ஓ காணலி அலியின் மினன்னாசி வஜ்ஹுன் ஹயாத்த ஃபாத்திமா. ஃபாத்திமாவுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து அலிக்கு மக்கள்கிட்ட ஒரு கவனம் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. ஃபலம்மா துஃபியத்து, ஃபாத்திமா நாயகி மரணித்தவுடனே இஸ்தன்கர் அலியின் உஜுஹன்னாசி, மக்களுடைய முகங்களெல்லாம் ஒரு வேறுபட்டு இருப்பதை உணர்கிறார் அலி. ஃபாத்திமா மௌத்தா பண்ண போனோன்னா இவர் வாங்குவாங்க, இப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி உபசரிப்பெல்லாம் காணாம். இதை ஃபாத்திமாவுடைய கணவருங்கிறதுக்காகத்தான் அவரை இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எந்த மரியாதையும் இல்லை. அப்போ என்னஞ்சார்னா, ஃபல்தமச முசாலஹத் அபிபக்கரின், அபூபக்கர்கிட்ட ஒரு உடன்படிக்கை போடுவதை அவர் வந்து கோரிக்கையாக வைக்கிறார். இப்போ தான் 6 மாதத்துக்கு பிறகு, அதாவது ரசூலுல்லாவுக்கு பிறகு ஃபாத்திமா 6 மாதத்தில் மௌத்தாகுறாங்க. மௌத்தா போனோன்னே இவருக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இல்லாமல் போயிடுச்சுன்னொன்னே, ஃபல்தமச முசாலஹத் அபிபக்கரின் ஓ முபாயாத்தகு, அபூபக்கர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்து அவர்கிட்ட பையத்து செய்வதை அவர் விரும்பினார். வலம் யக்குன் யுபாயு தில்கல் அஸ்வர், அந்த 6 மாதங்கள் அவர் பையத் செய்யாமல் இருந்தார். அபூபக்கர் ஜனாதிபதியாகி 1 நாள் 2 நாளில் 180 நாள் அவர் வந்து செய்யலை, அபூபக்கர் தலைவராக ஏற்றுக்கலன்னு அர்த்தம். நீ என்ன தலைவர், நான் முன்ன ஏற்றுக்கிற மாட்டேன்னா அதை வந்து இவர் தானே முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார், பையத் செய்யணும்ல, செய்ய மாட்டேன்ட்டார். இப்போ என்ன செய்கிறாருன்னா, நமக்கு மக்கள்கிட்ட வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரிசல இலா அபிபக்கரின், அபூபக்கர்கிட்ட வந்து தூது அனுப்புகிறார். என்னென்னு அனுப்புகிறாருன்னா, அனித்தினா, நீங்கள் என்னை தேடி வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, வலா ஏத்தினா அகதுன் மாக்க, உங்களோட யாரும் வரக்கூடாது, நீங்கள் மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டு அனுப்புகிறார். சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது, அவர் தான் ஜனாதிபதி, தான் தேடி போகணும். இருந்தாலும் என்ன செய்கிறாருன்னா, அபூபக்கருக்கு ஆளை அனுப்பி நீங்கள் மட்டும் வாங்க, கொஞ்சம் ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. பேச வேண்டியதுன்னா இதாண்டு அபூபக்கருக்கு விளங்கிறோம். சரி, குழப்பம் தீர்வதுன்னு சொல்லி அவரும் வந்துடுவார்ல, அதுக்காக வேண்டி சொல்லி அனுப்புகிறார். அப்போ சொல்லும்போது சருத்து என்ன போடுறாருன்னா, ஒலா ஏத்தினா அகதும் ஆக்க, உன்னோட வேற யாரும் வந்துடக்கூடாது, அபூபக்கர் நீங்கள் மட்டும் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அனுப்புகிறார். எதுக்கு அப்படி சொன்னார்ன்னு கேட்டால், கராகியத்தன் லி மஹல்லரி உமர், உமரும் வந்து விடுவார் என்பதை வெறுத்து எப்படி சொன்னார், உமரை கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது, உமர் வந்தால் பஞ்சாயத்தை போயிடும், உமரை விட்டுட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இந்த செய்தி வந்தவுடனே உமருக்கு தெரிஞ்சு போச்சு. உமர் என்ன செய்கிறாருன்னா, லா ஒல்லாஹி லா ததுகுல் அலைஹிம் வஹதக்க, அபூபக்கரை நீங்கள் மட்டும் அங்கே போகாதீங்க, தனியாக போகாதீங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறாரு, ஒமா அசைத்தகும் ஐயஃபாலு பி, அவங்க என்ன செஞ்சுருவாங்க என்னைய அப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாருன்னா, ஒல்லாஹி லா ஆத்தி என்னகும், நான் தனியாக போகிறேன், என்ன செஞ்சிருவார் பார்ப்போம். இவர் என்னதுக்கு பயப்படுறாருன்னா, கூப்பிட்டு வச்சு கழுத்து இருக்கிற வேலையை செஞ்சுருவாங்களோ, கூட்டமாக சேர்ந்துருந்து இவர் தாக்கிடுவாங்களோ என்று இவர் பயப்படுறார் உமர். அந்த வாசனை அப்படி தானே இருக்குது, நீங்கள் மட்டும் வாங்க, யாரும் வரக்கூடாதுன்னு தனியாக வர சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உமர் நினைக்கிறார். இவங்க எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ தகல் அலைஹிம் அபூபக்கர் போயிட்டார், நேராக தனியாக சந்திக்க போயிட்டார். இப்போ ஷஹத் அலியும், அலி வந்து என்ன செஞ்சார், ஷஹதானா அல்ஹம்துலில்லாஹ் ஹம்து ஸலவாத்தெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஓதுறார். ஓதிட்டு ஃபகால அவர் சொல்கிறாரு, இன்னா கது அரஃப்னா ஃபதுலக்க, உங்கள் சிறப்பை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அபூபக்கரை, நீங்கள் சிறந்தவர் தான். ஒமா ஆத்தாக் அல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு என்ன வழங்கியிருக்கிறானோ அந்த கௌரவத்தையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உலம் நன்ஃபஸ் அலைக்க ஹைரன் சாக்கஹுல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல விஷயங்களில் நாங்கள் எந்த பொறாமையும் கொள்ளவில்லை. ஒலாக்கின்னக்க இஸ்தபத்தலைனா பில் அம்ரி,
இந்த அதிகார விஷயமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, எங்களை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டீங்க. குன்னா நராலி கராபத்தினாமிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நசீபன், ரசூல்லாவுக்கு நாங்கள் சொந்தக்கார ஆளாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நசீப் இருக்கிறது, இந்த தலைமை பதவி எங்களுக்கு தான் உள்ளது என்று நாம் நினைத்திருந்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் சிறந்த ஆளுங்கள்லாம் மாற்றுக்கிறது கிடையாது, ஆனால் ரசூலுக்கு நான் தான் நெருக்கமான ஆள். நீங்கள் என்ன சிறந்தாளாக இருந்தாலும் நீங்கள் ரசூலுக்கு என்ன அளவுக்கு நெருக்கத்தில் நீங்கள் வரமாட்டீங்க. அதனால் குன்னா நரா, நாங்கள்னா ரசூலுல்லாவுடைய சொந்தக்கார குடும்பத்தின அலியுடைய ஃபேமிலி, எங்கள் குடும்பத்தார்களாகிய நாங்கள் கராபத்தினாமிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவோட எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிற உறவு நெருக்கம் இருக்கிறதுனால நசீபன், எங்களுக்கு ஒரு நசீப் இருக்கிறது என்று நாங்கள் நினச்சோம். அப்படின்றா எப்படின்னா என்ன அர்த்தம், எங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க, ரசூல்லாவுடைய மருமகனாச்சே, ரசூல்லாவுடைய அண்ணன் மகனாச்சேன்னு என்ன செய்வாங்க, சித்தப்பா மகனாச்சேன்னு தேர்ந்தெடுப்பாங்க என்று நாங்கள் நினைத்தோம், ஆசைப்பட்டிருக்கான்னு வழங்குது. இதை சொன்னவுடனே ஹத்தா ஃபாலத் ஐனா அபிபக்கரின், அபுபக்கருடைய கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பிக்கிறது. இவர் சொன்னவுடனே ஃபலம்மாத்த கல்லம் அபுபக்கர் பேசுவேன் என்ன செய்கிறாருன்னா, உள்ளதி நஃப்சி பேதிகி, யார் கையில் என்னுடைய உயிர் இருக்குது அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், ல கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலையா அந்நசில மின் கராபத்தி, என் உறவினர்களோடு நான் சேர்ந்திருப்பதை விட ரசூலுல்லாவுடைய உறவினரோடு சேர்ந்திருப்பது தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் ரசூலுல்லாவுடைய சொந்தக்காரர் என்ற முக்கியத்துவத்தை நான் குறைக்க மாட்டேன், என் குடும்பத்தை விட நீங்கள் தான் எனக்கு நெருக்கமான ஆள் என்று என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த சொத்து சம்பந்தமான விஷயம் அது பின்னாடி வருது. ரசூலுல்லாவுடைய சொத்துக்கள்லாம் எங்களுக்கு பிரித்து தரணும்னு அலிபை கேட்பாங்க, ஃபாத்திமா கேட்பாங்க, அப்பாஸ்லாம் கேட்பாங்க. அந்த விஷயத்தில் அபூபக்கர் மறுத்துருவார். அதெல்லாம் சொல்லி காட்டி, அது பின்னாடி அதை விளக்கிறேன், அதெல்லாம் சொல்லி காட்டி, இது வந்து நான் ரசூலுல்லாவுடைய வழிமுறைக்கு தான் அதை கூட செஞ்சேன், உங்களை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அலி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலியும் அபூபக்கர்ட்ட சொல்கிறாரு, மௌஇதுக்கல் அஷியத்தலில் பையா, நாளைக்கு மாலை வந்து நான் பையத் செய்ய வர்றேன். பையத் செய்கிறேன்னா ஊரறிய பண்ணணும்ல, இவர் பையத் பண்ணாமல் இருக்கார், ஊரறிய உலகறிய நானும் அபூபக்கரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கிறேன்னு இவர் சொல்லணும். அதை சொல்வதற்கு நான் எப்போ வர்றேன், நாளைக்கு மாலையில் வர்றேன்னு சொல்லிவிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லோஹர் தொழுகிறார். லோஹர் தொழுதுட்டு மெம்பரில் ஏறுறார். லோஹருக்கு பிறகு மெம்பரில் ஏறலாம். மெம்பர்னாலே நம்ம என்ன வச்சுட்டோம், ஜும்மாவுக்கு மட்டும் வச்சுட்டோம். சாதாரண பயான்களையும் மெம்பரில் பண்ணலாம், பண்ணுறதே கிடையாது. என்ன மெம்பரில் ஏறி பயான் பண்ணுறாருன்னுவாங்க. ரசூலுல்லாவும் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வழியில் அவரும் பண்ணுறாரு. புலம்மா சல்ல அபூபக்கரின் லுஹர, அபூபக்கர் லுஹரையை தொழுத பொழுது ரகா அலல் மெம்பரில் ஏறி ஃபத்த ஷஹத, அந்த ஹம்து செலவாத்தெல்லாம் ஓதிவிட்டு ஒதக்கர ஷான் அலியின், அலியை பற்றின விவரங்களையெல்லாம் சொல்லி ஒத்த ஹல்லஃபஹு அனில் பையத்து செய்யாமல் அவர் ஏன் பின்தங்கி இருந்தார் என்றதை விளக்கிவிட்டு உதுரகு பில்லதி ஏற்றுதர இலகி, இவர்கிட்ட சொன்னார்ல ஒரு சமாதானம், அந்த சமாதானம் ஏன் அவர் செய்யவில்லை என்றால் அவர் தனக்கு ஒரு இதற்கு நினச்சிருக்கிறாரு தப்பா, அதனால் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சுமஸ்தக வர பிறகு அல்லாட்ட பாவம் மன்னிப்புட்டு இறங்கிட்டார். அப்புறம் அலி என்ன செய்கிறாரு, அவர் உரை நிகழ்த்துறார். உரை நிகழ்த்தும் போது ஃபல்லம ஹக் அபிபக்கர், அபூபக்கருடைய ஹக்கை வந்து அவருடைய தகுதியை உயர்த்தி பேசுகிறார். ஹத்தஸ் அறிவிக்கிறார், அன்னஹு லம் யஹ்மில்ஹு அல்லதி சனா நஃபாசத்தன் அல் அபிபக்கர், அபூபக்கரில் உள்ள பொறாமையினால் நான் இதை செய்யவில்லை. வழங்குதா ஒலா இன்காரன் இல்லதி ஃபல்லலஹு பிஹி, அல்லாஹ் அவரை சிறப்பித்திருக்கிறானே அந்த சிறப்பை மறுத்தும் நான் இதை செய்யவில்லை. ஒலாக்கி மக்கள்கிட்டே சொல்கிறார், ஒலாக்கின் நான் நரா லனாஃபி ஹாதல் அம்ரி நசீபன், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினராக எங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு நாங்கள் நினைத்தோம், நமக்கு தானே வரணும், எப்படி அவருக்கு போகிறது, இதான் எங்களது பைய செய்ய தடுத்துச்சுங்கிறார். ரசூலுல்லாவுக்கு பிறகு ஆட்சி எனக்கு தானே வரணும், நான் தானே உள்ளதில் நெருக்கமான ஒரு ஆள், அதை நினச்சி தான் நான் பண்ணலைன்னு அபூபக்கர்ட்ட மட்டும் சொல்லலை, பையத்து செய்ய வரும்போதும் இப்படி நான் நினைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பையத் செஞ்சார். அலி அபூபக்கரை ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் மதீனாவுடைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அலியை தான் பாதுகாவலராகலாம் என்ன செய்கிறாங்க, சில பேர் நியமிக்கும் போது அலியை நியமிக்கிறாங்க. இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அந்த பதவி தனக்கு வரும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு பிறகு அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அவங்களுக்கு அதிருப்தி ஆரம்பத்தில் இருந்தது. செய்கிறாங்கன்னா இன்னொரு ஹதீஸில் வருது, ஹாக்கிமில் வருது, இன்னும் வேறு காரணத்தை சேர்த்து சொல்கிற மாதிரி வருது. அலியும் பையத்து செய்யலை, ஜுபைரும் பையத் செய்யலை. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே அலியாரே அவரும் வந்து ரசூலுல்லாவுடைய குடும்பத்தில் உள்ளது. ஜுபைர் யாருன்னு கேட்டால் அவரும் அந்த 10 பேரில் ஒரு ஆள் தான். 10 பேரில் ஒரு ஆள் மட்டும் இல்லை, அவருடைய ரசூலுல்லாவுடைய மாமி மகன், அந்த மாதிரி ஒரு நெருக்கம்லாம் உள்ளது.
இவருக்கு மருமகன் வேறு. அபூபக்கருக்கு மாமனார் ஜனாதிபதி ஆகிட்டார். ஆனால் மருமகன் என்ன செய்யலை, அவர் பையத் செய்யலை, அலியோடு சேர்ந்துக்கிட்டு அவர் இருந்தார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி ஜுபைர் 2 பேரும் வந்துட்டாங்க, அலி மட்டும் வரல. ஜுபைரும் சேர்ந்து வந்துட்டு செய்கிறான்னா, மா கலிப்னா இல்லாலி அண்ணா கது உஹிர்னா அனில் முஷாவரத்தி, நாங்கள் வந்து எங்களை மஷூராவுக்கு அழைக்காமல் எங்களை புறக்கணிச்சிட்டீங்க, அதுதான் நாங்கள் வராது காரணங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு நினச்சோம், சரி யாரை தேர்ந்தெடுக்குன்னு முடிவெடுத்து நீங்களாக தானே பேசிக்கிட்டு, நீங்களாக தானே போய் இதை கூட்டத்தில் கூடியிருந்தாங்கல்ல மக்கள், அங்கே போய் நீங்களோ தானே பேசிக்கிட்டீங்க, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, எங்களையும் கூப்பிட்டு இப்படி பிரச்சனை வந்திருக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி இல்லாமல் எங்களை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க. அப்போ ஜுபைரும் அப்போ தான் ஜுபைரும் ஏற்றுக்கிட்டார். ஜுபைர் என்ன செய்கிறார், முதல்ல எதிர்ப்பாக இருந்தார். ஜுபைர் அலிமா சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, மா கலிப்னா நாங்கள் கோபப்படவில்லை, இல்லாலி அண்ணா கதை உஹிர்னா அனில் மஷாவரத்தி, மஷூராவிலிருந்து எங்களை வந்து புறக்கணித்ததுனால தான் நாங்கள் நினைஞ்சோம் கோபமாக இருந்தோம். இப்போ இன்னா நரா அபாபக்கரின் அஹக்கன்னாசி பிஹாபாத் ரசூலில்லாஹி, ரசூல்லாவுக்கு பிறகு மனிதர்களே தகுதியானவர் அபூபக்கர் தான் என்று எங்களுக்கு தெரியும். இன்னஹூல சாஹிபுல் கார், அவர் தான் அந்த குகையில் சாணி எசனைன்னு 2 பேரில் இருந்தார். ஒயின்னால நாலும் பி ஷரஃபிஹி ஓ கிபரிஹி, அவருடைய முதுமை அவருடைய சிறப்பை நாங்கள் அறிவோம். அவர் தான் ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது ஜமாத் தொழுகை நடத்தினவர் என்றெல்லாம் புகழ்ந்து பாராட்டி சேர்ந்துட்டாங்கன்னு வருது. அதெல்லாம் பிரச்சனை. இப்போ என்னென்னு கேட்டால், பதவி வந்து விரும்பி இருக்கிறார். அது ரசூல்லாவுக்கு பிறகு நமக்கு தான் ரசூல்லா இருக்கும்போது விரும்பி இருக்கிறார், ரசூல்லாவுக்கு பிறகு வரணும்னு விரும்பி இருக்கிறார். ஆனால் இதுக்கு அப்புறம் என்ன ஆகிட்டார்னா மாறிட்டார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு விரும்பினார் புறக்கணிச்சார்ந்ததுனால அதோட கதையை முடிச்சிடுறாங்க ஷியாக்கள். அதுக்கு பிறகு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று கேட்டால், ரொம்ப சிறந்த முறையில் நடந்து கொண்டார். எந்த அளவுக்குன்னு கேட்டால், உமர் இப்னு ஹத்தாப் உமர் அவர்கள் கொல்லப்பட்டுறாங்க. கொல்லப்பட்டவன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் பார்க்க போகிறாங்க அலி ரலியல்லாஹு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறார், என் தோளில் அலி பின்னாடி கையை வைத்து கொண்டு சொன்னார், அல்லாஹ் வந்து உங்களை வந்து உங்கள் தோழரோடு ஆக்கட்டும். உங்கள் 2 தோழர்கள் உமர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, கடந்த இறந்து விட்ட ரசூல்லாவோடையும் அபூபக்கரோடையும் எல்லாம் உங்களை எழுப்புவானாக. நான் பலமுறை கேட்டிருக்கிறேன், குன்து அபூபக்கரின் உமர், நானும் உமரும் ஆகியிருந்தோம். ஓ ஃபால்து அபூபக்கரின் உமர், அபூபக்கரும் நானும் வந்து செஞ்சோம். வன்தலக்து அபூபக்கரின் உமர், நானும் அபூபக்கர் உமரும் நடந்தோம் என்று ரசூல்லா வந்து எப்போ பேசினாலும் உங்கள் 2 பேரையும் வச்சு தான் பேசுவாங்க, என் காதாலே கேட்டிருக்கிறேன். அதனால் அல்லாஹ் வந்து உங்களோட ஆக்கி வைக்கணும்னு இவர் அங்கே புகழ்ந்தான் பாடுறார். உமர் கொல்லப்பட்ட உடனே ரசூல்லாவுக்கு நீங்கள் 2 பேரும் தான் நெருக்கமாக இருந்தீங்க. அப்போ அந்த கசப்பு இருந்தது உண்மை. ஆனால் அபூபக்கர்கிட்ட பையத் செஞ்ச பிறகு என்ன செய்யலை, அவர்கிட்ட எந்த கசப்பும் இல்லை. முகமது ஹனஃபியா சொல்கிறார், முகமது ஹனஃபியான்னு சொன்னால் அலியுடைய இன்னொரு ஃபாத்திமா அல்லாத ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ஹனஃபியா கோத்திரத்தில். அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் முகமது. அவர் முகமது அலி தான். ஆனால் தாயோடு தான் சொல்லுவாங்க, இங்கே அகல பைத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. முகமது ஹனஃபியா சொல்கிறாரு, புகாரில் வரக்கூடிய 3671வது ஹதீஸில் முகமது ஹனீஃபாட்ட குல்துலி அபி அவர் சொல்கிறார், எங்கள் வாப்பாட்டை நான் கேட்டேன், ஐயுன்னாசி ஹைருன் பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுக்கு பிறகு யார் சிறந்தவர் என்று எங்கள் வாப்பாட்டை நான் கேட்டேன். யார் சொல்கிறா, மகன் முகமது சொல்கிறார். அலிட்ட கேட்டாராம், கால அபூபக்கர், அது அபூபக்கர் தான் சொல்லிட்டாங்களாம். சும்மமன், அப்புறம் யார் என்று கேட்டேன். கால சும்ம உமர், அப்புறம் உமர்னு சொன்னார். ஓ ஹஷீத் ஐயா கூட உஸ்மான், உஸ்மான்னு சொல்லிடுவாரோன்னு பயந்தேன், ஏன்னா உஸ்மானுக்கு கூட ஆகாது, அதனால் உஸ்மானை சொல்லிடுவாரோன்னு பயந்தேன். குல்த்து சும்மான், அப்புறம் நீங்களான்னு கேட்டேன். காலை சொன்னார், மான இல்லா ரஜுலும் மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் ஒரு ஆள் தான்ப்பா, நமக்கு அப்படிலாம் கிடையாது, 2 பேர் தான், அபூபக்கர் உமர் தான் சொல்லிட்டாரு. உஸ்மான நிலைக்கு சொல்லலை. உஸ்மானை வந்து இவருக்கு பிடிக்காது. முகமது பின் ஹனஃபியாவுக்கு அந்த உஸ்மானுக்கு எதிராக அந்த எல்லா களத்திலையும் நின்றவர் இவர். அதனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் சிறந்தவர்னு கேட்கும்போது முதல்ல அபூபக்கர், 2வது உமர், 3வது கேட்கும்போது உமரை உஸ்மானை சொல்லிடுவாருன்னு பயந்தேன். நல்ல வேலைக்கு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லலை அவர், நீங்கள் தானே 3வதுன்னு கேட்கும்போது நானும் இல்லை, நான் சாதாரண ஒரு ஆள்னு சொன்னார். அப்போ என்னென்னு கேட்டால், அந்த மரியாதையை பிறகு கொடுத்தார். ஆரம்பத்தில் விரும்பினார், பிறகு வந்து மரியாதையை கொடுத்தார். எந்தளவு கொடுத்தாருன்னு கேட்டால், அபூ சுஃபியான் வந்து இவரை உசுப்பி விடுவார். யார் உசுப்புவார், அலியை உசுப்பி விடுவார். என்னென்னு உசுப்புவார், அபூபக்கர் யார், அவருடைய கோத்திரம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன. அதாவது கோத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அபூபக்கர் வந்து அபூ சுஃபியானை விட கொஞ்சம் கீழே வந்துடுவார். ரசூலுல்லாஹ்வுடைய கோத்திரத்தை எடுத்தால் அலியை விடவும் கீழே வந்துடுவார். அப்போ கோத்திரத்தில் வந்து இவர் எங்கே, நம்ம எங்கே. அவர் என்ன அபூ சுஃபியான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த இவர் தைமி கோத்திரத்தில் வர்றார் அபூபக்கர். அவர் எல்லாமே குறைஷி தான். குறைஷினாலும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க யார்,
அதாவது அபு தாலிபுடைய மகன். அபு தாலிபும் ரசூலுல்லாவுடைய தகப்பனார் அண்ணன் தம்பி. அப்போ ஒரு தொடர்பில் ஒடியாந்துடுறாங்க. அதாவது அப்துல் முத்தலிபு வழியாக என்ன செஞ்சுறாங்க, இவங்க 2 பேரும் இணைஞ்சிடுறாங்க. அதே நேரத்தில் வந்து இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அபூ சுஃபியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்து முனாஃப்னு பாட்டனார் வர்றார்ல, அந்த வழியில் வந்து ரசூலுல்லாஹ் அலி எல்லாம் ஒன்றா சேருவாங்க. அது அப்து முனாஃபுங்கிறது வந்து அப்து முனாஃப் எங்கே வருவார்னா அலி, அவங்க வாப்பா அப்துல் முத்தலிபு, அவங்க வாப்பா ஹாஷிமு, அவங்க வாப்பா அப்து முனாஃப் 4வது. இப்போ 4வது தலைமுறை அப்து முனாஃப் வழியாகத்தான் அலியும் வர்றாரு, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, இவரும் ஒரு அபூ சுஃபியான் வர்றாரு. ஆனால் இவர் எங்கே வர்றாருன்ற அபூபக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லுவைன்னு அதை படித்தரத்தில் வரும். அந்த லுவையிலேருந்து தான் இவருக்கு ரசூலுல்லாஹ் வம்சத்துக்கு தொடர்பு வரும். எத்தனாவது பாட்டினார்? அப்து முனாஃபுக்கு அப்புறம் குசை வர்றாரு, அப்புறம் கிலாப் வர்றாரு, அப்புறம் லுவை வர்றாரு. அப்போ இவங்க 4 தலைமுறையில் ரசூலுல்லாவோட இணைஞ்சிடுறாங்க. அபூபக்கர் 7 தலைமுறை நுழைஞ்சிடுறாங்க. அவர் வந்து ரசூலுல்லாவுடைய உறவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாரு. அதனால் ஒரு மட்டமாக அலி வந்து ஒசந்த வரான், உனக்கு அடுத்து நான் இருக்கிறேன். இந்த அபூபக்கர்லாம் என்ன, அவர் மட்டமான ஆள், குறைஷியாக இருந்தாலும் அப்படின்னு உசுப்புறாரு. என்ன உசுப்புறாருன்னு கேட்டால் அந்த வாசகத்தை கேளுங்க. இந்த சம்பவம் ஹாக்கிமில் வருது, முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் வருது, சரியான செய்தி. அலிட்ட வந்து அபூ சுஃபியான் வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாபாலு ஹாதல் அம்ரு ஃபி அகல்லி குறைஷின் கில்லத்தன் அதில்லஹா அதில்லத்தன், குறைஷிகள்லையே ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்கிற ஆளுக்க, தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஆளுக்க, இவங்களுக்கு இந்த அதிகாரம் போவதா? ஏனி அபூபக்கரின், அதான் அபூபக்கரை நினைத்து அப்படி சொல்கிறார். அலிட்ட வந்து சொல்கிறாரு, அதிகாரம் யாருக்கு போகணும்? இவர் வந்து கம்மியான அபூபக்கருடைய கோத்திரம் வந்து ரொம்ப கம்மி, நம்பர்லேயும் கம்மி. அந்தஸ்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்துல் முத்தலிபு ஹாஷிமுடைய சந்ததிகளை விட, அப்துல் முனாஃபுடைய சந்ததிகளை விட லுவையுடைய சந்ததிங்கும் போது எங்கேயோ போகுது. அவர் வந்து மட்டமான ஒரு ஆள், அவர் வருவதா? வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக லஇன் ஷித்து லஅம்ல அன்னஹா அலைஹி ஹைலம் ரிஜாலன், அலியே நீ மட்டும் சொல்லு, குதிரைப்படையும் காலாட்படையும் நான் நிப்பாட்டுறேன், சண்டை செஞ்சு பிடிச்சிருவோங்கிறார். அலிட்ட வந்து உசுப்பி விட்றாரு, நீ வந்து ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கிற, நான் செகண்ட் கிரேடில் இருக்கிறேன், அவர் 7வது கிரேடில் இருக்கிறார். அவரை கொண்டாந்து அபூபக்கரை போய் நினைஞ்சிட்டாங்க, அந்த குலப்பெருமையில் ஒரு தூண்டி விட்றாரு, அவரை ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க. நீ மட்டும் சொன்னாயானால் நம்ம என்ன செய்வோம், நான் வந்து குதிரைப்படை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன், அபூபக்கருக்கு சார்பானவர்கள்லாம் வரட்டும், அங்கே ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து பிடிச்சி யுத்தத்தில் ஜெயிச்சிருவோங்கிறார். ஜெயிச்சு அபூபக்கரை விரட்டிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம், எனக்கு ஏழும், எனக்கு வந்து குதிரைப்படை ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்கன்னு அவர் கிளப்புறார். அப்போ அலி என்ன செய்கிறாங்கன்னா, அதில் தாளமாக ஆதாயத்தில் இஸ்லாம், ஏன்பா எவ்வளோ நாளாக இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்த நீ இந்த அம்புட்டு சட்டையும் போட்டது. அபூ சுஃபியான் தலைமையில் தான் எல்லா போரும், அபூஜைகளுக்கு பிறகு எல்லா போரும் அவர் தான் நின்று தலைமை தாங்கினார். அதை சொல்லி கேட்டுறாரு, ஆதாயத்தில் இஸ்லாமும் அகலகு அபா சுஃபியான், அபூ சுஃபியானே இஸ்லாத்தோடையும் முஸ்லீம்களோடையும் அவ்வளோ பகையாக நீ இருந்து விட்டாய். படம் எல்லோருக்கும் செய்யா, அது எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை. இன்னா வஜதனா அபாபக்கரின் லஹாஹலன், அபூபக்கர் நாங்கள் தகுதி உள்ளவராக நினைக்கிறோம், ஒரு ஒத்துக்கிட்ட பிறகு தகுதி உள்ளவர் நினைக்கிறோங்கிறார். அப்போ எப்போ ஒத்துக்கிட்டாரோ அதுக்கு பிறகு வந்து அபூபக்கருடைய சிறப்பை அவர் வந்து மறுக்கவில்லை. தூண்டி விடும்போது கூட என்ன செய்யலை, அவர் வந்து பலியாகலை என்பதை பார்க்கணும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இந்த பையத்துக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் டைம் முடிஞ்சிருச்சா? இன்ஷா அல்லாஹ் மீதி விட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரத்துக்கு இந்த கிலாபத்து கலீஃபாங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விஷயத்தையெல்லாம் ஆய்வு பண்ணுற ஒரு முக்கியமான தலைப்பு இருக்கிறது. இந்த கிலாபத்தை வச்சுக்கிட்டு தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டமாக கிளம்பி இஸ்லாமிய ஆட்சி அமைக்க அப்புறம் அப்படி பிடிக்கிறாங்க. கிலாபத்துனா என்ன, நீங்கள் சொல்கிற மாதிரி அர்த்தத்தில் இருக்குதா, குலபாய ராசிதன் அப்படி ஒன்று இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வருது. இன்ஷா அல்லாஹ் அதையும் இதன் தொடர்ச்சியை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.